ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வஸ்தி கிச்சன் 360. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த பக்கோடா என்ன காய வச்சு செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா செம்ம ஷாக்கிங் ஆகிடுவீங்க. சவ் இருக்குது இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு நல்லா துருவுற கிரேட்டர் வச்சு நல்லா துருவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேன். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாவு அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக உப்பு போட்டு சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை கொத்தமல்லாம் இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ நான் ஆட் பண்ணலை. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சவ்வில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும், ஸோ தண்ணி பத்தலைனா மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்பூன்லேயே எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். அது அப்படியே பஜ்ஜி கலரில் நல்லா வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான பக்கோடா, சவ்வில் பண்ண பக்கோடா ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இன்றைக்கி சமையல் முள்ளங்கி, கேரட், முளைக்கட்டின சுண்டல் போட்ட சாம்பார். நல்லா சுட சுட ஒயிட் ரைஸில் நம்ம முள்ளங்கி கேரட் சாம்பாரை ஊற்றி இந்த சவ் பக்கோடா வச்சு சாப்பிடும்போது அடடடடா அவ்வளோ அருமையாக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் பக்கோடா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறம் வீட்லேயே உர ஊற்றின ஃப்ரெஷ் கர்டு. இந்த வெயிலுக்கு தயிர் சாதம் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி? தயிர் சாதத்துக்கும் பக்கோடா சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.